வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் 16/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ அப்புறம் பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 17 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா பி மட்டும் தனியாக வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 17 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதே இது ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 17 34 மீச்சியம் எடுத்திங்கன்னா 34 வந்து மீச்சியமா. ஸோ அவங்களோட திறன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏ அப்புறம் பி இவங்க ரெண்டு பேருடைய திறன் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஏவோட திறன் 1ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? வகுத்திங்கன்னா 34 வகுத்தல் 2 இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இது டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? இது வந்து எஃபிஷியன்சி. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 2. இதில் ஏவோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? நமக்கு என்னங்க கேட்குறாங்க கணக்கில், பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேஸ்னால் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. சரிங்களா? அப்போது பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 34 வேலை வந்து அவர் 34 வேலை வந்து அவரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 1. ஸோ மொத்தம் 34 நாளில் வந்து 34 டேஸில் வந்து அவர் வந்து வேலையை முடிச்சிருப்பார். அப்படி சரிங்களா? ஆன்சர் வந்து 34. அடுத்த என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது வருஷத்தில் ஒரு 10% ஒரு அமௌண்ட்டை வந்து 10% வந்து கூட்டு வட்டியில் கொடுக்கும்போதில் 2வது வருஷத்துக்கான வட்டி மட்டும் 9,911 ரூபா அப்படின்னா அந்த அமௌண்ட்டு அந்த பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மாடல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐக்கு 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸுக்கு வந்து சிஐக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி அப்பான் 100. சரிங்களா? இப்போது ஏவோட மதிப்பு என்ன? ஈக்குவல் டு 10 + 10 ப்ளஸ் 10 × 10 100. சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? 21ன்னு சொல்லி வரும். ஸோ முதல் வருஷம் வந்து 10% வட்டி அப்படின்னா 2வது வருஷம் என்ன இருக்கும்? 11% வட்டியாக இருக்குமா? சரிங்களா? 10% வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி 2வது வருஷம் வந்து 11% வந்து 2வது வருஷத்துக்கான வட்டியாக இருக்கும். ஸோ 11%ஓட மதிப்பு 9,911 ரூபா அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 100% தேவை. பிரின்சிபலோட மதிப்பு 100%. அப்போ 1% என்ன? 1%ஓட மதிப்பு 2 பக்கம் 11 அடி கொடுத்தீங்கன்னா 901ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? பிரின்சிபல் 100% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 90100. சரிங்களா? 90,100ன்றது தான் ஆன்சர். கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது 2 வருஷத்துக்கான வட்டி வந்து கூட்டு வட்டியில் வந்து 10%க்கு என்ன வரும்னா 21% டோட்டலாக. ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? ஏர்ன்டு டியூரிங் தி செகண்ட் இயர்னு சொல்லி கொடுத்துட்டான். 2வது வருடத்தில் மட்டுமே வந்து வாங்கின வந்து வட்டி வந்து 9,911 ரூபா அப்படின்னா அசல் என்னன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? ஃபஸ்ட் வருஷம் வந்து 10% வந்து நார்மலாக வட்டி கொடுத்துரும். ஃபஸ்ட் வருஷம் வந்து முதல் ஒரு வருடத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து சேம் அமௌண்ட் தான். ஸோ 10%. 2வது வருஷம் என்ன இருக்கும்? இந்த 21%னா மிச்சம் வந்து 2வது வருஷத்தில் என்ன இருக்கும்? 11% வட்டி இருக்கும். ஸோ அந்த 11%ஓட மதிப்பு 9,911 அப்படின்னா 100%ஓட மதிப்பு 90,100ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 1352 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை 169 செகண்டில் கிடக்குது. அதே வேகத்தில் போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பிளாட்ஃபார்மை வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும், ஆனால் ஸ்பீடு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ ஸ்பீடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட லென்த்து 1352 மீட்டர் வந்து 169 செகண்டில் வந்து கிடக்குது. சரிங்களா? இதுதான் வந்து அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடாக இருக்கும். ஒரு நிமிஷங்க. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது அடி கொடுத்தீங்கன்னா 8ன்னு சொல்லி வரும். 9 ஸோ 8 மீட்டர் per செகண்டுன்றது தான் அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு. இப்போ நமக்கு என்ன தேவை? டைம் தேவை. ஸோ இப்போது வந்து டைம் நமக்கு தேவை. இப்போ வந்து லென்த் என்னவாகுது அப்படின்னா, இந்த ட்ரெயினோட லென்த்து அப்புறம் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து. சரிங்களா? பிளாட்ஃபார்மோட லென்த்து ஆட் ஆகும் வகுத்தல் நம்மளுடைய ஸ்பீடு.
ட்ரெயினுடைய ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். சரிங்களா? அப்போது ட்ரெயினோட லென்த்து 1352 மீட்ரு, பிளாட்ஃபார்மோட லென்த்து 256 மீட்ரு வகுத்தல் 8. ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1608ன்னு சொல்லி வரும். 1608 வகுத்தல் 8 ஈக்குவல் டு 201 செகண்டுன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையானது என்ன? இந்த ட்ரெயின் வந்து ட்ரெயினோட லென்த்து அப்புறம் பிளாட்ஃபார்மோட லென்த்து ரெண்டையும் கூட்டினோம், நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதை வந்து நம்மளோட ஸ்பீடெல்லாம் ஒத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டைம் வந்து இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்மை கடக்குன்ற டைமில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு விற்பனையாளர் வந்து 760 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த பொருள் வந்து 30% லாபம் கிடைக்கிற மாதிரி வந்து விற்கணும் அப்படின்னா அந்த பொருளுடைய விற்பனை விலை என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ 760 ரூபான்றது என்ன? 760 ரூபான்றது 760% போட்டோன்னா, ஸோ இங்கே 760 ரூபா அப்படின்றது 100%. நமக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 30% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கணும்? 130% இருக்கணும். 130% இருக்கணுமா? ஸோ 760 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும்? 760 இன்ட்டு 130/100. சரிங்களா? அடி எடுத்திங்க அப்படின்னா 0 0 0 7 6 3 18 யூனிட் டிஜிட் வந்து 8ல் முடியணும். யூனிட் டிஜிட் 8ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 988 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததாக 44 ஆண்கள் வந்து ஒரு வேலையை வந்து 48 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் men required to complete the same work in 8 days. 8 நாள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 44 ஆட்கள் வந்து 48 நாட்களில் வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து டோட்டல் ஒர்க்கு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆட்கள் வந்து அந்த வேலையை 8 நாளில் முடிப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 இன்ட்டு 8 6 6 48. ஸோ 44னா 4 24 மிச்சம் 2 4 24 264 தான் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு 3 ஃபர்னிச்சர், சரிங்களா, ஒரு 3 ஃபர்னிச்சருடைய ஆவரேஜ் அமௌண்ட் சொல்லி கொடுத்தாங்க 16,845 ரூபா. அந்த 3 பொருளுடைய விலையினுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஐட்டத்தினுடைய விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஷிப்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? அதோடைய காஸ்ட்லிஸ் ஐட்டம் கேட்டாங்க. இப்போ வந்து சீப்பஸ்ட் ஐட்டம் கேட்குறாங்க. சரிங்களா? 3 பொருளுடைய ஆவரேஜ் விற்பனை விலை இது அப்படின்னா அந்த பொருள்களுடைய மொத்த விலை டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ரைஸ் வந்து 3 இன்ட்டு 16,845 ரூபான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரேஷியோக்கு சமமாக இருக்கும். ஸோ 15x 3 ரேஷியோன்றது 3x + 5x + 7x. இது வந்து அந்த 3 பொருட்களுடைய விலை. சரிங்களா? 15xக்கு சமமாக இருக்கும். நமக்கு என்ன தேவை? சீப்பஸ்ட் ஐட்டம் என்னது? 3x. ஸோ ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஒரு எக்ஸோட மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமே, எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 3 இன்ட்டு 16,845 வகுத்தல் 15 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 3xோட மதிப்பு தான் தேவை. ஸோ 2 பக்கம் 3 பெருக்கிட்டிங்கன்னா 3 இன்ட்டு 16,845 வகுத்தல் 15 இன்ட்டு 3. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 5 3 15. அடுத்த அடி எடுத்தாங்கன்னா 3 5 15, அப்புறம் 3 15 மிச்சம் 3 6 30 9 45. சரிங்களா? அப்போது 9 3 பெருக்குனிங்களா அப்படின்னா 27. யூனிட் டிஜிட் வந்து 7ல் முடிகிற மாதிரி இருக்கும். யூனிட் டிஜிட் 7ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 10,107 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததான், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 87. சரிங்களா? முதல் என் நம்பர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் ஆஃப் இயல் எண்களுடைய நேச்சுரல் நம்பர்ஸுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா n+1/2 தான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போது 87 கூட்டல் 1 வகுத்தல் 2 = 44 தான் ஆன்சர். சரிங்களா? இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா முதல் எண், சரிங்களா, ஃபஸ்ட் டேர்மு ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வகுத்தல் 2 இப்படியும் போடலாம். சரிங்களா? அது அந்த அடுத்தடுத்த நம்பர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து சீராக இருக்குமே, நம்ம சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வகுத்தல் 2. இது எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா அந்த அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 இது எல்லாத்துக்கும் இந்த வரிசை 87 வரைக்கும் இருக்கிற நம்பருக்கெல்லாம் வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம்.
சரிங்களா. ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என் நம்பர் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், சரிங்களா. ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்னுடைய ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஆவரேஜுக்கு ஃபார்முலா இது தான், n+1/2ன்றது தான் ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a+b+c² ஃபார்முலாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு a² + b² + c² + 2 × ab + bc + ca, சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா வந்து நமக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது, சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்ததான் 2 எண்கள் வந்து 7:5 விகிதத்தில் இருக்குது, சரிங்களா. இதில் ஃபஸ்ட் நம்பரோட வந்து 14 கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரோட வந்து 5 குறைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து அந்த எண்களோட ரேஷியோ என்ன ஆகுது, 4:2ன்னு சொல்லி மாறுது. அப்படின்னா அந்த ஒரிஜினல் ரெண்டு எண்களுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்பரோடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2 நம்பரோடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதோடய வேல்யூ எவ்வளோ கூடுது எவ்வளோ குறையுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி குறையும் போது, அப்படி மாற்றங்கள் நடக்கும்போது அதோடைய ரேஷியோ என்னவாக மாறுதுன்னு சொல்லி நியூ ரேஷியோவும் கொடுத்தாங்க, சரிங்களா. இப்போ நமக்கு தேவையானது 2 நம்பரோடைய கூடுதல், ஒரிஜினல் நம்பரோடைய கூடுதல், சரிங்களா. இது ரொம்ப எளிமையாக போடணும் அப்படின்னா, சரிங்களா, ரொம்ப எளிமையாக போடணும் அப்படின்னா சிம்பிளான ஆன்சர். இந்த 2 எண்களுடைய கூடுதல் என்ன வரும், +2 +12, சரிங்களா. +12 7 × 5 +12. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து 12ஆல் வகுப்படக்கூடிய என்ன இருக்குமா, 12ஆல் வகுப்படக்கூடிய ஒரே எண் வந்து 96 தான், சரிங்களா. இப்படி டேரெக்டாக ஆன்சர் போடலாம், சரிங்களா. இது வந்து டேரெக்டாக ஆன்சர் போடலாம். ஷார்ட்கட் மெத்தட்னா இது மாதிரி டேரெக்டாக ஆன்சர் போடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய எண் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ரேஷியோவில் இருக்குது, அதை வந்து நம்பராக பார்த்தோம்னா 7x, சரிங்களா. அப்புறம் 5x விதத்தில் வந்து அந்த எண்கள் இருக்குது ஃபஸ்ட்டு. இப்போது முதல் நம்பரோடைய ஃபஸ்ட் நம்பரோட வந்து 14 கூட்டுறோம், அடுத்து ரெண்டாவது உள்ள நம்பரோட 5 கழிக்கிறோம். இப்படி கழிக்கும் போதுலாம் அதோட ரேஷியோ என்னவாக மாறுது, 4:4:2 சொல்லி மாறுது, சரிங்களா. அவ்வளோதான். இது 2 குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க, முடிஞ்சு. 14x + 28 = 20x - 20, சரிங்களா. இப்போ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 6x = 48ன்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன, 8. நமக்கு என்ன தேவை, முதல் 2 எண்களுடைய கூடுதல். ஸோ 7x + 5x இதோட மதிப்பு என்ன, 12x. எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 12 × 8 = 96ன்றது தான் ஆன்சர், சரிங்களா. இப்படியும் போடலாம். ஷார்ட்கட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நான் சொன்னது முதல் ஷார்ட்கட். இந்த 2 நம்பரோடைய கூடுதல் வந்து என்னவாக இருக்கும், 12ன்ற விகிதத்தில் இருக்கும். ஸோ 12ஆல் வகுப்படக்கூடிய ஒரே எண் வந்து இந்த 4 ஆப்ஷன் வந்து வகுப்படக்கூடியது 96 மட்டும்தான். இந்த மாதிரி டேரெக்டாக ஷார்ட்கட் போடலாம். அப்படி இல்லைன்னா இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். a/m = இது என்ன வரும், a/m வகுத்தல் a/n இதோட மதிப்பு a/m-n, சரிங்களா. இது ஒரு கான்செப்ட்டு, சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். அடுத்த ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா a/m × a/m இதோட மதிப்பு a/m+n, சரிங்களா. இது ரெண்டாவது கான்செப்ட்டு. அப்புறம் a/0 = 1, எந்த எண்ணின் அடுக்கிலும் 0 இருந்தால் அந்த எண் வந்து 1, சரிங்களா. இதுதான் கான்செப்ட்டு. இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த வேல்யூ போட்டுடலாம். ஸோ a/10 a/10 - 9 × b/3 - 6 × c/9 - 9, சரிங்களா. அப்போ இதை சுருக்குனிங்கன்னா a/1 × b/-3 × c/0ன்றது தான் ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இதை சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப டஃப்பான கணக்கு. இது போட்டு பார்த்தா என்னால் சரியாக அது கெஸ் பண்ணி போட முடியல. ஸோ அடுத்த ஸ்பிட்டில் நான் போடுறேன். இந்த மாதிரி கணக்கு உண்மையிலே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களால் செய்ய முடிஞ்சு அப்படின்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் அண்ட் கோ தான், சரிங்களா. ஸ்கிப் அண்ட் கோ, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நேரம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் தசமத்தில் இருக்குது. இந்த தசமத்தில் இருக்கிறத வந்து கூட்டி பெருகணும், அடுத்து கூட்டி கழிக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து பின்ன வடிவத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டிருக்கான்.
ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஸோ டைம் நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் அண்ட் கோ தான். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் என்னவோ அதை வந்து போட போகிறோங்க. அடுத்த கொஸ்டின் இங்கே வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டேட்டாவோட மோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மோடுனா என்னன்னு நமக்கு தெரியும். மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டேஷன். சரிங்களா, மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டட் டேட்டா தான் வந்து அந்த டேட்டாவுடைய, சரிங்களா, அந்த டேட்டாவோட மோடுனா தமிழில் வந்து முகடு. எந்த எண் வந்து ஒரு சீரீஸில் வந்து எது வந்து அடுத்தடுத்து அதிக முறை வந்து ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து மோடு. அப்படி பார்த்தீங்கன்னா 14 1 2 3 தடவை வந்து 14 ரிப்பீட் ஆகிருக்கு. 17 வந்து 2 தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா, அடுத்ததாக லாஸ்ட் டைம் பார்த்தா அதே மாடலில் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்னா, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷின் வந்து ஃபஸ்ட் வந்து டிவியோட விலையை விட 40% வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, ரெண்டாவது வந்து வாஷிங் மிஷினுடைய விலை வந்து 64% இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் டிவியோட விலை வந்து 20% வந்து கம்மியாகுது. இப்படி கம்மியாகும் போதில் 5 வாஷிங் மிஷின் அப்புறம் 7 டிவி கிடையாது உள்ள அந்த விலை மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வந்து டிவியோட 40% விலை கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வாஷிங் மிஷினோட விலை வந்து 64% வந்து கூடுது. அடுத்து டிவியோட விலை வந்து 20% குறையுது. அப்படி குறையும் போது இந்த 5 வாஷிங் மிஷின் அப்புறம் 7 டிவியினுடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வாஷிங் மிஷின், சரிங்களா, இங்கே வந்து டிவி. ஸோ டிவி 100ன்னு எடுத்துக்கிட்டோம், அதோட மதிப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 40% லெஸ்ஸு. அப்படின்னா என்ன வரும், வாஷிங் மிஷினோட விலை 60 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துட்டா, இங்கே வந்து வாஷிங் மிஷினோட விலை 64% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போது விலை என்னவாக இருக்கும், எஸ்பி என்னவாக இருக்கும், 165%. ஸோ 64% என்ன வரும், 60ல் வந்து 64% என்ன பார்த்தீங்கன்னா 3 5. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும், 3180. அதுக்கடுத்து 4 192 வகுத்தல் 5 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 98.4ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 9 98.4 சாரி 38.5 அடிச்சிருச்சுன்னா 38.4 சொல்லி வரும். ஸோ 38.4ன்றது இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட மதிப்பு. அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்கும், எஸ்பி என்னவாக இருக்கும், 98.4ன்னு சொல்லி வருமா. அடுத்து டிவியோட விலை என்ன ஆகுது, 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட விற்பனை விலை என்ன இருக்கும், 80ன்னு சொல்லி இருக்குமா. இதுதான் வந்து விலையில் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம். அதுக்கடுத்து நம்ம என்ன கேட்டால் 5 வாஷிங் மிஷின் அப்புறம் 7 டிவியோட விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு சிபியில் வந்து 5 வாஷிங் மிஷினோட விலை என்னவாக இருக்கும், 5 × 60 கூட்டல் 7 டிவியோட விலை என்னவாக இருக்கும், 7 × 100 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 6 300, 5 60 300, 7 100 700. ஸோ சிபி வந்து என்னவாக இருந்திருக்கும், 1000 ரூபான்னு சொல்லி இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இப்போ எஸ்பி என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்பி வந்து 5 × 98.4 ப்ளஸ் 7 × 80 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 98.4. 5 × 98.4 492 வரும். 492 ப்ளஸ் 7 8 56 560 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1052 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, விலையில் மாற்றம் நடந்திருக்கா. அந்த மாற்றம் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அந்த மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை விட வந்து 52 ரூபா வந்து கூட இருந்திருக்கு. சரிங்களா, எவ்வளோ எதுலேருந்து கூடியிருக்கு, 52 ரூபா 1000 ரூபாலேருந்து கூடியிருக்கு. 1000 ரூபாய்க்கு 52 ரூபா கூடியிருக்கு. ஸோ இன்ட்டு 100% பார்த்தோம்னா இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஈக்குவல் டு 5.2% வந்து 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்க கான்செப்ட் படி வாஷிங் மிஷின் அப்புறம் டிவியோட விலையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். டிவி 100 ரூபானா வாஷிங் மிஷினோட விலை 60 ரூபா. ஸோ வாஷிங் மிஷினோட விலை வந்து 64% இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டான். 64%ஓட மதிப்பு 38 ரூபா 40 பைசா அப்படின்னா அதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும், 98 ரூபா 40 பைசா இருக்கும். டிவியோட விலை 20% வந்து கம்மியாகுது. அப்போது 20% 80 ரூபாயை சொல்லி அந்த விற்பனை விலை மாறும். இப்போ 5 பொருட்களுடைய அடக்க விலை 5
5 வாஷிங் மிஷின் அப்புறம் 7 டிவியோட அடக்க விலை அப்புறம் அதோடைய விற்பனை விலைக்குள்ள வித்தியாசம் வந்து 52 ரூபா. ஸோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 52 ரூபா கூடுது அப்படின்னா 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 6 சப்ஜெக்ட்டில் அவனுடைய ஆவரேஜ் மார்க் 94 சரிங்களா. அப்புறம் ரீவேலேஷன் போகிறான். ரீவேலேஷன் போடும்போதில் வந்து அவனுடைய மார்க் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு 3 சப்ஜெக்ட்டில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 இருந்த மார்க் வந்து 89 மாறுது. அடுத்து 82 இருக்க மார்க் 90 அடுத்து 80 இருக்க மார்க் வந்து 88 சொல்லி மாறுது. அப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 சப்ஜெக்டில் வந்து அந்த மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி ரிமைனிங் சேமாகவே இருக்குது. அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறான் சரிங்களா. இது வந்து கான்செப்ட் ரொம்ப ஈஸி. என்னென்னா ஓல்டு ஆவரேஜ் சரிங்களா, ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் சரிங்களா நியூவாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ சரிங்களா, எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்பான் டோட்டல் நம்பர்ஸ், டோட்டல் அப்சர்வேஷன் வச்சுக்கலாம். இங்கே டோட்டல் அப்சர்வேஷன் என்ன 6 சரிங்களா. டோட்டல் அப்சர்வேஷன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டோட்டல் அப்சர்வேஷன் கிடையாது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எத்தனை பேர் பங்கேற்கிறாங்களோ அத்தனை பேர் சரிங்களா. இதுதாங்க கான்செப்ட்டு சரிங்களா. அப்போ ஓல்டு ஆவரேஜிங் என்ன 94, இது தனியாக வச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 75 இருக்கிற மார்க் வந்து 89 சொல்லி மாறுதா சரிங்களா. 75 இருக்கிற மார்க்கு 89 மாறுது. அடுத்து 82 சொல்லி இருந்த மார்க் வந்து 90 சொல்லி மாறுது. அடுத்து 80 இருக்க மார்க் வந்து 88 சொல்லி மாறுது. ஸோ எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இனிஷியலாக இருந்த வேல்யூ, இது இப்போ நியூ வேல்யூ சரிங்களா. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு, இதில் வந்து +14 கூடியிருக்கு. இதில் எவ்வளோ கூடியிருக்கு +8 கூடியிருக்கு. இதுலேயும் +8 கூடியிருக்கு. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா +30 கூடியிருக்குமா. இது எல்லாத்துலேயும் +30 கூடியிருக்கு. நம்ம வந்து ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ எவ்வளோ கூடியிருக்கு +30. ஸோ +30 வகுத்தல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை 6 ஸ்டூடெண்ட் 6 சப்ஜெக்ட் சரிங்களா. அப்போது 6 சப்ஜெக்ட்லையும் ஈச்சாக வந்து என்ன பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 94 கூட்டல் 5 99ன்றதான் நியூ ஆவரேஜ் சரிங்களா. நியூ ஆவரேஜ் ஃபார்முலா என்னென்னா ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ எக்ஸ்ட்ரானா இங்கே ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எத்தனை சப்ஜெக்ட்டு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எத்தனை பேருன்றதை வந்து கீழே போட்டு வகுத்து கொடுத்தீங்கன்னா நமக்கு கடைசியில் வந்து நம்ம தேவையான ஆன்சர் வந்து 99 சொல்லி நமக்கு கிடச்சிருக்கும். இவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், இதே சேம் மாடல் ஜேஇ கொஸ்டின்லேயே ஏஎல்பி எஸ்ஐ கொஸ்டின்லேயே நம்ம இந்த மாதிரி மாடல் நிறையா பார்த்துட்டோம் சரியா. ஒரு பொருளை வந்து அதனுடைய ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸோட 5ல் 2 பங்கு சொல்லி விற்கும் பொழுது மாணவருக்கு வந்து 27% வந்து நட்டம் வருது. அப்படின்னா அந்த ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 84% விற்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து 84% நம்ம புட் பண்ணோம் செல்லிங் ப்ரைஸ் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. கணக்குப்படி ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா, ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 5ல் 2 பங்காக விற்கும் பொழுது அவனுக்கு எவ்வளோ நட்டம் வருது 27% நட்டம் வருது. அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்கும் 83% இருக்குமா சரிங்களா. 73% இருக்குமா சரிங்களா. 73% இன்ட்டு இது என்னது அடக்க விலையில் 73% இருக்கும் சரிங்களா. அந்த விற்பனை விலை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 5ல் 2 பங்கு விற்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குது 27% நட்டம் கிடைக்குது. 27% நட்டம் எதில் கிடைக்கும் காஸ்ட் ப்ரைஸில் தான் அவனுக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 73/100 இன்ட்டு சிபி. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா 5 கட்டி கொடுத்தீங்கன்னா 20 சரிங்களா. அப்போ எஸ்பியோட மதிப்பு என்ன சிபியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஸ்பி 73 சிபி வந்து 40 சரிங்களா. இப்போ கணக்குப்படி என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸில் இது செல்லிங் ப்ரைஸ் 73, இந்த செல்லிங் ப்ரைஸில் 84% விற்றானா அவனுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறான். ஸோ 73ல் சரிங்களா 84% எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பெருக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். இதில் என்ன மதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா 61.32
எஸ் 61.32 சொல்லி வரும். இதை பெருக்கினீங்கன்னா 6132 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 61.32 சொல்லி வரும். இப்போது நமக்கு தேவையான காஸ்ட் ப்ரைஸ் என்ன 40. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன 61.32. சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அதான ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 21.32 சொல்லியிருக்கோம். 21.32. ஸோ எவ்வளோக்கு 21.32 எவ்வளவு எதுலேருந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 21.32 வகுத்தல் 4 இந்த 2 0 இந்த 2 தசமத்துக்கு அடியாயிரும். ஸோ வகுத்தல் 40 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்தீங்கன்னா 5 நாங்க 20 அடுத்து 13 முன்னாங்க 12 முன்னாங்க 12. ஸோ கீழே ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 53.33% தான் அவருடைய ப்ராஃபிட். சரிங்களா? இந்த ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 84% விற்றோம் அப்படின்னா அவர் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 53.33% தான் ஆன்சர். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அந்த செல்லிங் ப்ரைஸில் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 5ல் 2 பங்கு வந்து விற்கிறான். அப்போ விற்கும் போதுலாம் அவனுக்கு வந்து எவ்வளோ லாஸ் கிடைக்கிது 27% லாஸ் கிடைக்கிது. 27% லாஸ் அப்படின்னா அவனுடைய விற்பனை விலை என்னவாக இருக்கும் 71% இருக்கும் அடக்க விலைக்கு எதிராக. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எஸ்பியோட மதிப்பு கிடைக்கும், சிபியோட மதிப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து நமக்கு தேவையானது என்ன 84% ஆஃப் எஸ்பி அது போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கிடச்சிடும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பர்சன்டேஜ் 53.33% நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். அடுத்தது அம்மன் வந்து தன்னுடைய பயணத்தை வந்து 14 மணி நேரத்தில் முடிக்கிறான். சரிங்களா? அவன் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறான்னா பாதி தூரத்தை 39 கிலோமீட்டர் வேகத்துலையும் மீதி தூரத்தை வந்து 45 கிலோமீட்டர் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறான். அப்படின்னா அவனுடைய பயண தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஹாஃப் டிஸ்டன்ஸை ஒரு செட்டைன் ஸ்பீட்லேயும் மீதி ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து இன்னொரு வேகத்துலையும் கடந்தான். பாதி தூரத்தை ஒரு வேகத்துலையும் மீதி தூரத்தை இன்னொரு வேகத்துலையும் கடந்தான் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2xy upon x plus y. சரிங்களா? நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சோம்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைம். நமக்கு டைம் வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்பீடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 2 × 39 × 45 ப்ளஸ் 39 + 45 ஈக்குவல் டு என்ன வரும் 45 74 84. சரிங்களா? ஈக்குவல் டு 84 வகுத்தல் 2 × 39 84 தானே 40 போச்சுன்னா எஸ் இன்ட்டு 45. இது வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு என்ன தேவை டிஸ்டன்ஸ் தான் தேவை. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடோட மதிப்பு 2 × 39 × 45. இது எப்படி அடி கொடுக்கலாம் வேணால் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கடைசியில் இன்னொரு பெருக்கல் இருக்குல்ல அதுலேயும் அடி கொடுத்துடலாம். டைம் எவ்வளவு 14 மணி நேரம். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7. சரிங்களா? 7 கிடையாது 6. 5 14 70 6 14 84. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3. ஸோ இங்கே 3க்கு 3 6 அடி கொடுத்தீங்க 3 ஒரு 3 15 45. ஸோ 40 - 1 × 15. ஸோ 4 15 எவ்வளவு 60 0 600 - 15 ஈக்குவல் டு 575 585 ஆன்சர். 585 கிலோமீட்டர் தான் வந்து அவர் மொத்தமாக வந்து பயணப்பட்டிருப்பார். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். பின்றது ஒரு சீகண்ட் இன்டர்செக்டிங் அ சர்க்கிள் பாயிண்ட்ஸ் எம் அண்ட் என் சச் தட் பிஎன் வந்து பிஎம்மோட பெருசா ஏ வந்து டேஞ்சன் பிடியோட டேஞ்சன் ட்ரா இன்டு த சர்க்கிள் டச்சிங் இட் அட் டி. அப்போ பிஎம்மோட மதிப்பு கொடுத்தாங்க, பிடியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கார்டு எம்என்னோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா? வட்டம்னு வச்சுக்கோங்க. சாரி நான் வட்டமே போட்டுருனே. இங்கே தனியாக போடுறேன். இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா? இந்த வட்டத்தை வந்து சீக்கண்ட் அப்படின்னா
கோடுனா இந்த 2 புள்ளியை இணைக்கிறது. சரிங்களா? ஏதேனும் 2 புள்ளி, வட்டத்தின் ஏதேனும் 2 புள்ளிகள் இணைக்கிறது தான் சீகண்ட். சரிங்களா? சாரி, கோடு. அது எது சீகண்ட் என்னென்னா சீகண்ட் இன்டர்செக்டிங். அந்த படம் போட்டிருந்த நீ சீகண்ட்னா வட்டத்தை விட்டு அந்த இது வெளியே வரும். சரிங்களா? இது வந்து கோடு, இது வெளியில் வருது பார்த்தீங்களா? இப்படி வெளியே வந்துச்சுன்னா அது வந்து சீகண்ட். சரிங்களா? இது வட்டத்தினுடைய ஏதேனும் ஒரு புள்ளியை வெளியிலேருந்து டச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து டேஞ்சன்ட். சரிங்களா? இப்போ வந்து காமனாக என்ன பாயிண்ட் இருக்குது? பின்ற பாயிண்ட் தான் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ பின்றது ஒரு சீக்கண்ட் தான். சரிங்களா? பிஎன் இஸ் கிரேட்டர் தென் பிஎன் வந்து ஒரு சீக்கண்ட். சரிங்களா? பிஎன். சரிங்களா? பிஎன் இஸ் கிரேட்டர் தென் பிஎம். பிஎம்மை விட பிஎன் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சீக்கண்ட். சரிங்களா? இந்த பிஎன்றது ஒரு சீக்கண்ட். அதுக்கடுத்து ஏ வந்து டேஞ்சன்ட் டு பிடி. ஏ வந்து டேஞ்சன்ட் டு பிடி. ஓகே. ஏன்ற பாயிண்ட்டு பிடியோட டேஞ்சனா. சரிங்களா? பிடியோடைய டேஞ்சன் அப்படின்னா ட்ரா டு த சர்க்கிள் டச்சிங் அட் டேஞ்சனுங்க. சாரிங்க, ஒரு டேஞ்சன் வந்து பிடின்ற ஒரு டேஞ்சன் வந்து இந்த வட்டத்துக்குடைய டச்சிங் டீன்ற பாயிண்டில் வந்து டச் பண்ணுது. இப்போ பிஎம்மோட மதிப்பு என்ன? 32. சரிங்களா? பிடியோட மதிப்பு 40 அப்படின்னா எம்எனோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறேன். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீக்கண்டும் ஒரு டேஞ்சன்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பிடி ஸ்கொயர். சரிங்களா? பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் இன்ட்டு பிஎன். சரிங்களா? இங்கே நமக்கு தேவையான பிஎன்னை வந்து நம்ம எம்என்னை வந்து என்ன எடுத்துக்கலாம்? கோடு வந்து எம்என் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எஸ்எஸ்சியினோட ஃபேவரட்டான கொஸ்டின்ப்பா. பிடி ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 40 ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் டு பிஎம்மோட மதிப்பு என்ன? 32. பிஎன்னுடைய மதிப்பு என்ன? 32 கூட்டல் எக்ஸ். சரிங்களா? 32 கூட்டல் எக்ஸு. சரிங்களா? இப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40 ஸ்கொயர் 40 × 40ன்னு வச்சுக்கிறோமே இன்ட்டு 32 ப்ளஸ் எக்ஸு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 அடி கொடுத்தீங்கன்னா 5 8 40, 4 8 32. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 50 = 32 கூட்டல் எக்ஸ். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 18. சரிங்களா? இந்த டேஞ்சன்ட் சீக்கண்ட்ன்றதுக்கு தமிழில் நான் அர்த்தம் சரியாக தெரில. பட் சீக்கண்ட்னா என்னென்னா இந்த மாதிரி வட்டத்தை ஒரு கோடு வந்து எக்ஸ்டெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோடுனா தமிழில் சரியாக ஞாபகம் இல்லையே, சாரி மன்னிச்சிருங்க. தமிழ் அடுத்த செஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழில். சரி, எம்ன்றது கோடு, அப்புறம் கோடு இந்த போட்டிருக்காங்க இல்லையா, லென்த் ஆஃப் கோடு. சரிங்களா? கோடு. பின்றது வந்து சீக்கண்டு, பிடின்றது டேஞ்சன்ட்றது வெளிப்புறத்தை வந்து வட்டத்தை வந்து டச் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து வட்டத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை வந்து டச் பண்ணியிருக்கோம். சீக்கண்ட்ன்றது வெளிப்புறத்துலேருந்து வந்து வட்டத்தினுடைய உள்ளே வந்து உள்புறமாக வந்து ரெண்டு பக்கத்தையும் வந்து டச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சீக்கண்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து வரைகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பிடி ஸ்கொயர். இந்த டேஞ்சனுடைய ஸ்கொயர் வந்து இந்த சீக்கண்ட் இருக்கு இல்லையா, சீக்கண்டில் பிஎம் இன்ட்டு பிஎன்னுடைய மதிப்பு தான் வந்து இந்த பிடி ஸ்கொயர். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதே வட்டத்தை பேஸ் பண்ணி 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து D% டிஸ்கவுண்ட் கொடுத்து 390 விற்கிறார். சரிங்களா? அப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்காம அந்த பொருள் அடுத்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து D % டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அடுத்து ரெண்டாவது வந்து இந்த D%க்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தாங்களோ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து D% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ வேல்யூ வந்துச்சோ அதே சேம் வேல்யூ வந்து மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போதுல வந்து அந்த விற்பனை விலை வந்து 390 மாறுது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3700 அப்படின்னா டியோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான், அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த வேல்யூ வந்து அந்த மதிப்பு, அந்த ரூபாயோட மதிப்பு வந்து எக்ஸு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து D%. அப்படி வரைக்கும் ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டில் வந்து இதே சேம் அமௌண்ட் வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் என்ன?
3900 ரூபா சரிங்களா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 390 ரூபா சரிங்களா. ஸோ 3900 ரூபாயிலேருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு சரிங்களா. இப்போது இந்த 390 ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்குமா, 390 ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸுன்றதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டின்னு சொல்லி இருக்குமா, இந்த டியோட பர்சன்டேஜோட மதிப்பு தானே இருக்கும் சரிங்களா. அப்போது ஸோ 3900 வகுத்தல் 390 ஈக்குவல் டு 2Dன்னு சொல்லி மாறுமா. அப்போ டியோட மதிப்பு இங்கே 400 வச்சா 3500 3510ன்னு சொல்லியிருக்குமா. 2Dயோட மதிப்பு 3510. அப்போ டியோட மதிப்பு 17 மிச்சம் 1 5 2 10 1755 சொல்லியிருக்குமா. 1755ன்றது டியோட மதிப்பு. இங்கே டின்றது எக்ஸ் சரிங்களா. இங்கே டின்றது என்னது, இந்த டின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட மதிப்பு, இந்த அமௌண்ட்டோட மதிப்பு. நமக்கு என்ன கேட்குறாங்க, டியோட பர்சன்டேஜில் இருக்கிற டியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1755 ரூபான்றது 3900. இது வந்து கிடைக்கிற டிஸ்கவுண்ட் வேல்யூவோட மதிப்பு. நமக்கு டியோட மதிப்பு தேவை 3900 × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 போயிடும். இங்கே 40 55 சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 45ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 39 × 45 ஈக்குவல் டு 95 45 மிச்சம் 4 3 15 19 4 36 மிச்சம் 3 முன்னாங்க 12 15. ஸோ 15 5 மிச்சம் 1 16 17 1755. ஸோ ஈக்குவல் டு 45ன்றது தான் டியுனுடைய மதிப்பு, அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுடைய மதிப்பு சரிங்களா. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு வேல்யூ D% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து அந்த அமௌண்ட்டோடைய வேல்யூ எக்ஸு. அப்புறம் அந்த ரெண்டாவது கிடச்ச அந்த டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த புது மதிப்பிலேருந்து இதே சேம் எக்ஸ் மதிப்புள்ள அமௌண்ட்டை வந்து மறுபடியும் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது நம்ம கிடைக்கிறது வந்து எஸ்பி சரிங்களா 390 ரூபா. ஸோ 3900 மைனஸ் D% ஈக்குவல் டு 390 ப்ளஸ் டின்னு சொல்லி மாறுமா. அந்த டியோட இதுலேருந்து இதை கழிச்சு வர மதிப்பும் இதுலேருந்து இது எஸ்பிலேருந்து இதை கூட்டி வர மதிப்பும் சேமாக தானே இருக்கும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதை சுருக்குனிங்க அப்படின்னா டியோட மதிப்பு நாமினல் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து 1755. நமக்கு என்ன கேட்குறான், டியோட பர்சன்டேஜ். டின்றது இங்கே என்ன பர்சன்டேஜ். அப்போது அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அடி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டோட மதிப்பை வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 45 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததான் சங்கீதா அப்புறம் ஹேம்லதா 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 1:3 விகிதத்தில். அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன, ப்ராஃபிட்டோட மதிப்பு 2568 ரூபா. அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் கிடையே உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் வந்து நேர்த்தகவு. ஸோ ப்ராஃபிட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதே சேம் ரேஷியோ தான் வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ 4 ரேஷியோட மதிப்பு 1/3 4 ரேஷியோட மதிப்பு 2568 ரூபா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, டிஃப்ரென்ஸ் தான் தேவை. டிஃப்ரென்ஸ் என்ன, 2 ரேஷியோ. சரி 2 ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 12 8 4 1284 தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவில் வந்து இதனுடைய சராசரி வந்து 37 அப்படின்னா இதனுடைய எக்ஸினுடைய வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. சராசரி மீன் ஈக்குவல் டு என்னன்னா சம் ஆஃப் FIXI அப்பான் சம் ஆஃப் FI சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போது இந்த FIXI சரி FIயும் XIயும் பெருக்குனிங்கன்னா வரக்கூடிய மதிப்பினுடைய சம்மையும் இந்த FI இருக்கு இல்லையா, FIனுடைய டோட்டல் மதிப்பையும் இந்த சம்மையும் வகுத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான சராசரி கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு FIXIயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ 20 × 19 அதோட மதிப்பு என்ன 380 சரிங்களா. இது வந்து 30x ப்ளஸ் 40 × 13ஓட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 26 720 சரிங்களா. சாரி 720 கிடையாது 520 ப்ளஸ் இங்கே 85 × 24 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2040 சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2940 ப்ளஸ் 30xன்றது இந்த சம் ஆஃப் FI × XIனுடைய மதிப்பு சரிங்களா. இப்போது சம் ஆஃப் FIனுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 19 கூட்டல் x கூட்டல் 13 கூட்டல் 24 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 32
37 56 தானா? பொறுங்க, இது அவசரப்படுறேண்ணா. இல்லை, 7 17 7 19 26 36 56 தான். ஸோ 56 + எக்ஸ்ன்றது தான் அதில் மதிப்பு. ஸோ இது அப்படியே டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா இது எதோட மதிப்பு? சம் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐனுடைய மதிப்பு. சரிங்களா? இது வந்து சம் ஆஃப் எஃப்ஐனுடைய மதிப்பு. சரிங்களா? மேலே இருக்க டேட்டா எக்ஸ்ஐ, கீழே இருக்க டேட்டா எஃப்ஐ. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து வேல்யூ புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மீனுடைய மதிப்பு சராசரி வந்து 37 சொல்லி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ 37 = 2940 + 30x வகுத்தல், சரிங்களா, 56 + x அப்படின்னா இதில் மதிப்பு என்ன? 37 × 56 + x. சரிங்களா? 56 + x = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2940 + 30x. ஸோ இது என்ன வரும்? 37x + 37 × 56 மதிப்பு 2072 = 2940 + 30xன்னு சொல்லி வரும். ஸோ இதை இன்னும் சுருக்கினீங்க அப்படின்னா 7x. சரிங்களா? 37xலேருந்து 30x போச்சுன்னா 7x = என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இது அந்த பக்கம் மொத்தத்தில் 868 சொல்லி வருமா? 868 சொல்லி வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 7 12 84 மிச்சம் 2 இருக்கும், 4 28. ஸோ எக்ஸோட மதிப்பு 124 சொல்லியிருக்கோம். ஸோ இதுதாங்க ஆன்சர். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியலுடைய கணக்கு. புள்ளியியல் கணக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டேட்டா அந்த மாதிரி கட்டம் கொடுத்துருப்பாங்க. டேட்டாவில் வந்து சராசரியோட மதிப்பு கொடுத்தாங்க 37. இல்லை எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் இந்த 2 எண்களையும், சரிங்களா, மேலே இருக்க டேபிள் சம் ஆஃப் எக்ஸ்ஐ எஃப்ஐ வகுத்தல் சம் ஆஃப் எஃப்ஐ. சரிங்களா? அந்த எஃப்ஐ = மீன். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சராசரி கட்டாங்க, ஒரு டேட்டா கொடுத்து இந்த மாதிரி சராசரி கட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. என்னப்பா கட்டமே போட்டுருவோமே, ஏன் போட்டு விட்றோம்? இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு இது எல்லாத்தையும் பேருக்கும் 20 × 19 30 × x 40 × 13 85 × 24. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கிடைக்கிறது 2940 + 30xன்னு சொல்லி வரும். அதே மாதிரி சம் ஆஃப் எஃப்ஐயோட மதிப்பு 56 + x. இது வந்து டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போகிறோம். மீனோட மதிப்பு 37. ஸோ போட்டு பெருக்கணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற கடைசியில் எக்ஸோட மதிப்பு 124 சொல்லி கிடைக்கும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி நிறைய கணக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்டிருக்கான். அடுத்த கணக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 214 ஆப்பில் வந்து அஜய், அமித், அப்புறம் அமர் இவங்க 3 பேத்துக்கு வந்து 1:1/5 இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் வந்து கொடுக்குறாங்க. 1/5 1/7 1/6 அப்படின்னா ஹவு many ஆப்பிள்ஸ் அமர் கெட். அமருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் ரேஷியோ இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து சிம்பிள் ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா இது 3க்கு மீச்சி மடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு 3க்கு மீச்சி மடுங்க. 5 7 6 இதோட மீச்சி என்ன வரும்? 35 × 6 35. ஸோ இதோட எல்சிஎம் வந்து எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 35 × 6. ஸோ 6 எப்படி எழுதலாம்? 35 × 2 × 3 = 35 3 105 210ன்னு சொல்லி வரும். 210 எஸ் 210. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பின்னாடி இதில் இருக்கிற முழு ரேஷியோவாக மாற்றணும். ஸோ 1/5 × 210 ஈஸ்ட்டு 1/7 × 210. சரிங்களா? ஈஸ்ட்டு 1/6 × 210. நீங்கள் 210ன்னு போடாமல் டேரெக்டாக இப்படியே நேரடியாக 35 × 6ன்னு சொல்லி போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் நிறைய கிடச்சிடும். சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 5 60 42. சரிங்களா? 42. இது அடி கொடுத்தீங்கன்னா 30. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 6 18 5 6 30. ஸோ இதோட ரேஷியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 42 70 72 72
107 ரேஷியோ சரிங்களா. அப்போ 107 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 214 ஆப்பிள் சரிங்களா. பின்ன வடிவத்தில் இருக்கிற ரேஷியோவை முழு ரேஷியோ மாற்றணும்னா இதான் ஃபார்முலா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணியிருப்போன்னா, இந்த 1/5 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக மிச்சம் இருக்குது இந்த 2 நம்பரை பெருக்கி அப்படியே போட்டிருப்பாங்க. 2வது இருக்குல்ல, இது 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. ஆக்சுவலாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த பின்ன வடிவத்தோட நீங்கள் அடி கொடுத்தீங்க அப்படின்னா கிடைச்சது வந்து நமக்கு வந்து முழு ரேஷியோ கிடச்சிடும். இதுதான் வந்து கான்செப்ட்டு சரிங்களா. பின்னத்தில் இருக்கிற ரேஷியோ வந்து முழு ரேஷியோ மாற்றோம்னா இதுதான் கான்செப்ட். எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்சிஎம்மோட இந்த பின்னத்தை பெருக்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் உள்ள முழு ரேஷியோ கிடச்சிடும். அப்போ 107 ரேஷியோட மதிப்பு 214 ஆப்பிள் அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும்? ஒரு ரேஷியோட மதிப்பு 2 ஆப்பிள்னு சொல்லியிருக்குமா. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? அமரோட ரேஷியோ தானே கேட்டிருக்கான். ஸோ அமர் வந்து எவ்வளவு? அஜித், அமித், அமர் சரிங்களா. அமரோட ரேஷியோ இது 1/6. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 35 ரேஷியோ. ஸோ 35 ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும்? 35 × 2 = 70 ஆப்பிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். பின்ன வடிவத்தில் ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து முழு ரேஷியோ மாற்றுறதுக்கு இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்சிஎத்தோட பெருக்குனீங்க அப்படின்னா அது வந்து முழு ரேஷியோ மாறிடும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு அந்த கணக்கு போட்டுடலாங்க. அடுத்ததாக ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு அரைக்கோளத்தினுடைய ஆரம் வந்து 50% அதிகரிக்குது அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வால்யூம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கணக்கு வந்து தப்பு. வால்யூம் கிடையாது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்கோம்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதான் கணக்கு சரிங்களா. வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து வேறு வரும். 237.5 சொல்லி வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து வால்யூமுக்கும் கொடுக்குறேன், சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்குறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு அரைக்கோளம் சரிங்களா. ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தினுடைய 2 ஃபார்முலாவையும் பார்த்துடலாம். அரைக்கோளத்துக்கு கொள்ளளவு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 × πr³ சரிங்களா. அதே இது சர்ஃபேஸ் ஏரியா சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr² சரிங்களா. இப்போ வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. 50%ஓட பின்ன வடிவம் என்ன 1/2. ஸோ 2ன்னு இருக்கிறது என்னவாகும்? +1 ஆகி 3ன்னு சொல்லி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ரெண்டுக்குமே போடுறேன். வால்யூமுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து 2/3 πr⁴ சொல்லியிருக்குமா இருந்தது. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு 2/3 πr⁴ சொல்லி மாதிரி வைக்கணும். ஆரத்துடைய மதிப்பு மாறுதில்ல, அதனால் R1 R2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்குது என்னவோ அது வந்து அடியாயிரும் சரிங்களா. அப்போ ரெண்டுமே அடியாயிருமா. R1 ஃபஸ்ட்டு என்னவா இருந்திருக்கு 2ன்னு சொல்லி இருந்திருக்கும். ஸோ 2³ இப்போ என்னவா இருக்கும் 3ன்னு சொல்லி மாறி இருக்கும். 3³ = 8/27. ஸோ 8ல் ஆரம்பத்தில் 8ல் இருந்தது. இப்போ என்னவா இருக்குது 27 மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ கூடி இருக்கும்? +19 கூடி இருக்கும் சரிங்களா. +19 கூடி இருக்குது. அப்போ பர்சன்டேஜில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 8ன்னு இருந்தது. இப்போ என்னவாயிருக்கு 19 சொல்லி மாறி இருக்குது. × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 237.5% வந்து அது வந்து அதோடைய கொள்ளளவு வந்து கூடியிருக்கும். இதுதான் வந்து ஆன்சர். பட் அந்த ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கேட்டோம்னு நினச்சதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்கணும்னு நினச்சது. இந்த கணக்கு ஆக்சுவலாக டோட்டலாக தப்பு சரிங்களா. கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா என்ன? அரைக்கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr². r² போல் r1² சரிங்களா. ரெண்டாவது வட்டம் அரைக்கோளம் வந்து என்னவா மாறுது 50% இன்க்ரீஸ் ஆகல. அப்போ r2². காமனாக இருக்கிறது என்ன? அடி கொடுத்துருங்க அவ்வளோதான். ஸோ 2² ஆரம்பத்தில் 2ன்னு இருந்தது. இப்போ 3 சொல்லி மாறிச்சு. 3² = என்ன வரும் 4ன்னு சொல்லி வரும். கீழே 9ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ எவ்வளோ 4லேருந்து எவ்வளோ கூடியிருக்கு 5 கூடியிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ மாறி இருக்குது 5 கூடியிருக்கு. 4லேருந்து × 100 அடிச்சு வச்சிங்கன்னா 125% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் 125% கொடுத்துருக்காங்க. ரைட்டு கொடுத்தாங்கன்னா இங்கே சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து வால்யூம் சொல்லி சர்ஃபேஸ் ஏரியா தான் 125% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இவங்க வால்யூம் கேட்டிருக்காங்க. ஆனால் வால்யூம் வந்து ஆக்சுவலாக 237.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 184² மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா. சிம்பிளாக 184 × 184 பெருக்குங்க. அப்படி பெருக்க முடியலையா இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். 184 180 × 4 2 சொல்லிவிடுங்க. 184² 180 × 4 சொல்லிடுங்க. a + b² = a² + b² + c 2ab சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா புட் பண்ணுங்கள்.
நமக்கு ஆல்ரெடி 18 ஸ்கொயரோட மதிப்பு தெரியும் சரிங்களா. 18 ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 50 வரைக்கும், குறைஞ்ச 30 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 50 வரைக்கும் படித்தா ரொம்ப ரொம்ப பெட்ரு. 30 வரைக்கும் ஸ்கொயர் க்யூப் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அது வந்து பேஸ் பண்ணி நிறைய கணக்கு வரும். ஸோ 18 ஸ்கொயர் 324 சரிங்களா. 324 ஒரு 0 இருக்குது. ஸ்கொயர் எடுத்தோம்னா டபுள் 0 வரும். அடுத்து பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 × 180 × 4 சரிங்களா. இதை பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 1440 சொல்லி வரும். ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 32,400 ப்ளஸ் 1440 ப்ளஸ் 16. ஸோ கடைசியில் 56 சரிங்களா. 56 முடிகிற மாதிரி ஒரே ஒரு யூனிட் டிஜிட் தான் இருக்குது. அதுதான் ஆன்சர். டேரெக்டாக போட்டுடலாம், இங்கேயும் போட்டுடலாம் சரிங்களா. எல்லாத்தையும் கூட்டணும் அவசியம் கிடையாது. 56ன்ற யூனிட் டிஜிட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்படியும் பெருக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,800 ரூபா 3,000 ரூபாய் 8% வட்டியிலேருந்து கொடுக்குறாங்க. பீரியட் வந்து 22 பிப்ரவரிலேருந்து 23 ஏப்ரல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 22 பிப்ரவரிலேருந்து 23 ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா 22. இது வந்து 2024 லீப் இயர் வேறு சரிங்களா, மறந்துடக்கூடாது. 2024 லீப் இயர் சரிங்களா. அப்போ பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கும்? இந்த பிப்ரவரின்னு கொடுத்துட்டாலே நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், இது லீப் இயரா இல்லையான்னு சொல்லி ஒரு இடம் செக் பண்ணிவிட்டு அடுத்து போடுங்க சரிங்களா. வருஷம் வந்து லீப் இயர்னால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா. சரி வந்து எவ்வளோ நாள் வரும் பார்த்தீங்கன்னா 22. ஒரு நிமிஷங்க. இதில் வந்து எத்தனை நாள் வரும் பார்த்தீங்கன்னா 8 நாள் வரும். பிப்ரவரியில் 22ஆந்தேதி சேர்த்திங்கன்னா 8 நாள் வரும். அடுத்து மார்ச்சில் ஒரு 31 நாள் சரிங்களா. அடுத்து ஏப்ரலில் வந்து ஒரு 23 நாள். இதை கூட்டினீங்க அப்படின்னா 62 வரும். 62 டேஸ் சரிங்களா. கணக்கு நல்லா கேட்டுக்கோங்க. க்ளோசஸ்ட் இன்டெக்ரல்னு சொல்லி கொடுத்தான் சரிங்களா. அப்போ தசமத்தில் வரும், அது வந்து நம்ம பின்னத்தை மாற்றிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நீங்கள் புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிச்சு. பிஆர்டி அப்பான் 100. பிரின்சிபல் எவ்வளவு 3000. ரேட் எவ்வளவு 8%. டைம் எவ்வளவு 62 நாள் அப்பான் 366. இது 62 வகுத்தில் 366ன்றது இயர்ஸில் வந்துடும் சரிங்களா. இன்ட்டு கீழே ஒரு 100. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 அடியாகும். 5 6 30 சரிங்களா. 6 6 36 1 6 1 6 6 சரிங்களா. அவனை கரெக்டாக இன்டர்வியூவில் சொல்லிட்டான். அப்போ இதை அடி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 1ன்னு சொல்லி வரும். ஸோ மதிப்பு என்ன வரும் 5 × 40 × 1 பாயிண்ட் சம்திங் ஏதோ சம்திங்னு வருதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஈக்குவல் டு என்ன வரும் வேல்யூ 40ன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோதாங்க. அவன் க்ளோசஸ்ட் இன்டெக்ரல் கொடுத்தனால இது 62, நீங்கள் 61 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எண் வந்து அதனுடைய அளவில் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த எண் வந்து 3030 மாறுது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லிக்கிறாங்க இப்போ தான் பார்த்தோம். 15% 1/2ன்றது பின்ன வடிவம். ஸோ 2ல் இருக்கிறது 1 கூடி வந்து 1 கூடும். ஸோ 3 ரேஷியோட மதிப்பு 3030 ரூபா அப்படின்னா நமக்கு என்ன தேவை 2 ரேஷியோட மதிப்பு 20 20 சொல்லி தான் ஆன்சர் இருக்குது. சிம்பிளுங்க. அடுத்த கொஸ்டின் கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன், ஐ திங்க் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ cos 35 டிகிரி sin 55 டிகிரி மைனஸ் sin 11 டிகிரி அப்பான் cos 79 டிகிரி ப்ளஸ் cos 28 cosecant 62 ப்ளஸ் cos 0 சரிங்களா. cosecant நல்லா கவனிங்க. இந்த வேல்யூ இருக்குங்கண்ணா 35 55 sin 11 cos 11 இங்கே காசு இங்கே cosecant சரிங்களா. காசு cosecant சரிங்களா. cosecant எப்படி எடுக்கலாம் 1/sin சொல்லி எடுக்கலாமா 1/sin எடுக்கலாம். sin சொல்லி எடுக்கலாம். cos 0வோட மதிப்பு 1 சரிங்களா. இப்போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 35 டிகிரி அப்பான் sin 55 டிகிரி. இங்கே என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். இது அப்படியே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் சுருக்கிக்கலாம். cos 79 டிகிரி ப்ளஸ் cos 28 டிகிரி இன்ட்டு கொசிக்கனோட மதிப்பு என்ன வரும் cosecant = 1/sin 62 டிகிரின்னு சொல்லி வருமா. கொசிக்கன் வந்து சைனுடைய தலையிலையா சைனுடைய தலையிலையா. ஸோ அப்பான் sin 62 டிகிரி
காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1 தான். காஸ் 0வோட டிகிரி மதிப்பு 1 தான். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. காசு சைன் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கா? காசு சைன் ஒன்றுக்கு ஒன்று எதிர். இது வந்து என்ன ஃபார்முலான்னா sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்றதான் ஃபார்முலா. சரிங்களா? sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான ஃபார்முலா. ஸோ இங்கே 32 அப்படின்னா அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைனு காசுன்னு சொல்லி வந்துருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ வந்து இதோட கூட்டுத்தொகை வந்து 90ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இதை அடி கொடுத்தீங்கன்னா 1ன்னு சொல்லி வந்துடும். இதை அப்படியே டேரெக்டாக அடித்து 1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 1 இங்கே அடிச்சிங்கன்னா ப்ளஸ் 1 காஸ் 0வோட மதிப்பு 1. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இதை கூட்டினீங்கன்னா 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது குறியீடு சைனு காசுன்னு சொல்லியிருக்கு. அதோடைய கூடுதல் அந்த எண்களுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி இருக்குன்னா அதோட மதிப்பு 1ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது வந்து இப்போ என்னென்னா இப்போ sin 90 மைனஸ் தீட்டா sin 90 மைனஸ் 35 டிகிரியாக வருமா? அப்போ காசு 35 டிகிரின்னு சொல்லி இது மாறிடுமா? sin 90 மைனஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? 55 டிகிரின்னு சொல்லி sin 50 காஸ் 55 டிகிரின்னு சொல்லி மாறும். அப்போனா சாரி காஸ் 35 டிகிரின்னு சொல்லி மாறும். sin 90 மைனஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 35 டிகிரின்னு சொல்லி மாறி வரும். ஸோ ஆன்சர் வந்து இது ரெண்டே அடி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சைனு காசுன்னு சொல்லி இருக்குது. அதோட மதிப்பு வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1. அடுத்த கான்செப்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கப்பா. ஸோ ஆன்சர் என்ன வரும்? இதான் வரும். அடுத்த கணக்கு சேம் கணக்கு தான் இப்போ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணல, இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு 2 வந்து ஐசோசெல் அதாவது இருசம பக்க முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 2 பக்கங்கள் 89 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு பேஸ் பக்கத்தினுடைய அளவீடு வந்து 78 சென்டிமீட்டர். அதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஷிஃப்ட்லேயே பார்த்தோம். சரிங்களா? 2 இருசம பக்க முக்கோணம் இதனுடைய பக்கங்கள் என்னவா? ABCன்னு சொல்லி வச்சுக்கலாம். பக்கங்களோட அளவு 89, இதோட மதிப்பும் 89, இதோட மதிப்பு 78 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எஸ் சுற்றுலா பாதி கண்டுபிடிக்கணும். S = A + B + C / 2. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 89 கூட்டல் 89 கூட்டல் 78. ஸோ 90 90 90 90 180 ஒரு 76 180 ஒரு 76 256 வகுத்தல் 2 சொல்லி வரும். ஸோ 256 வகுத்தல் 180 + 76 256 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 128. சரிங்களா? அதுக்கடுத்து எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா √(s × s - a × s - b × s - c). எஸ்ன்றது என்ன? சுற்றளவு எல்லாத்தையும் கூட்டி அதை 2ஆல் வகுத்துனீங்க, அதான் அந்த எஸ். ஸோ இங்கே எஸ்ஸோட மதிப்பு என்ன? 128 × எஸ்லேருந்து ஏ 89 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 90 90 38 39. சரிங்களா? அதேமாதிரி எஸ்லேருந்து பிஏ கழிச்சாலும் 39 இன்ட்டு என்ன வரும்? எஸ்லேருந்து சிஏ கழிச்சிங்க அப்படின்னா 50ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 50. ஸோ 128 2 256 15 ஸ்கொயரு 14 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225 16 ஸ்கொயர் 256. ஸோ 128 இன்ட்டு 2 இன்ட்டு 39 இன்ட்டு 39 இன்ட்டு 5 சொல்லி மாறலாமா? சாரி 25 சொல்லி மாறுவோமா? இந்த 50 2ஆக பிரிக்கிறோம். 2 இன்ட்டு 50 2 இன்ட்டு 25 சொல்லி பிரிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து 256 256 வந்து வெளியில் எடுத்திங்கன்னா 16 16 ஸ்கொயர் 256 இன்ட்டு 39 இன்ட்டு 5. சரிங்களா? 54. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 4 × 5 20 0ல் முடியணும். யூனிட் டிஜிட் வந்து 0ல் முடியணும். யூனிட் டிஜிட் 0ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 3120. சரிங்களா? 2 ஐசோசெல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஒரு ஐசோசெல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதோடைய சமமான பக்கங்களுடைய மதிப்பு 89 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் அடிப்பக்கத்தினுடைய மதிப்பு வந்து 78 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஒரு இருசம பக்க முக்கோணத்தில்
இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √(s × s - a × s - b × s - c). எஸ்னுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 சுற்றளவையும் கூட்டி அதை 2ஆல் பார்த்தீங்கன்னா அதான் வந்து செமி பெரிமீட்டர் சொல்லுவோம், பாதி சுற்றளவு. சரிங்களா? S = a + b + c/2. சரிங்களா? இந்த வேல்யூ புட் பண்ணிங்கன்னா நம்ம கடைசியில் கிடைக்கிறது யூனிட் டிஜிட் 0 வர மாதிரி 3120 ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.